மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதொருமை கடகராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னைக்குமே இந்த கடகராசி அப்படின்னாலே வெண்மையான மனதை கொண்டவர்கள், அப்பழுக்கற்றும் இல்லாதவர்கள். அதுக்காக மற்ற ராசிக்காரங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்கப்படாது. ஒவ்வொரு ராசியை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு, எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் உண்டு. அந்த வகையில் கடகராசி அன்பர்களுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஜனவரி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட கிரக நிலைகளை கொண்டு அமையப் போகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். 3-12 அதிபதி புத பகவான் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்தில் சூரிய பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உத்தியோகத்தில் பகைமையை மறைத்து உங்கள் முன்னேற்றத்தை அதிகரிக்கிறார். கடன் சுமை குறைய ஒரு சிறிய வருமானம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் அவ்வப்பொழுது வந்த வண்ணமாகவே இருக்கின்றது. 19/1/2025 முதல் இந்த புத பகவான் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்ய போகிறார். வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு இருப்பார். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மேலிடும். 4-11 அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கிறார். உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். சொத்து சேர்க்கை உண்டாகும். அதேபோல் உறவினர்கள் ஆதரவு, வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு லாபம். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சந்தோஷ வாழ்வு அருமையாக வந்து சேரும். 28/1/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் பாக்யஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு வந்து மீனராசியில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை அனாயசமாக வாங்கி மகிழ்வீர்கள். அப்ப வருமானம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும். அதேபோல் நீர் ராசியில் அவர் அற்புதமாக உச்சமடைவதால் வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு உருவாகும். 5-10 அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் நீச்சமடைந்து வக்கிரமடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியில் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் சில மனக்கிலேசங்களும் அவ்வப்பொழுது இருக்கத்தான் செய்யும். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இருப்பினும் நீச்சமடைந்து வக்கிரமடைந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் அவ்வப்பொழுது முன்கோபம் அதிகரிக்கும். ஆனால் அந்த முன்கோபம் ஒரு சில நொடிகளில் அற்புதமாக மறையும். 18/1/2025 முதல் வக்ரகதியிலேயே மிதுனத்திற்கு வந்து, அதாவது உங்கள் விரயஸ்தானத்திற்கு வந்து இருக்க போகிறார். அதனால் செலவுகள் அதிகரிக்கலாம் அல்லது செலவுகள் குறையலாம். உங்களது கவனத்தின் பேரில், அதாவது நீங்க தான் முயற்சி பண்ணணும். வேணுமா இந்த செலவு, அவசியமா அனாவசியமா அப்படின்னா அது உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இல்லை, ஏன்னா உங்க ராசிநாதன் சந்திர பகவான் சில நேரங்களில் உங்களுக்கு தராலடியா இருக்கக்கூடிய ஒரு இதுவும் வரும். சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. டக்குன்னு சில நேரங்களில் இது 1 லட்சம் தானே வாங்கடா அப்படின்றவீங்க. சில நேரங்கள் ஐயோ இது 10 ரூபாய்னாலும் எதுக்கு அனாவசியமா, வெளியிலலாம் 5 ரூபாய் தான் அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பீங்க. ஸோ நீங்க தான் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். அடுத்தபடியா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். உபஜயஸ்தானம் அற்புதம். எடுக்கிற காரியங்கள் சாதாரண உபஜயஸ்தானங்கள்ங்கிறது 3, 6, 10, 11. இதுல 3, 11 ரொம்ப விசேஷம்.
6 10 உண்டு. 6 மறைவு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த உபஜயஸ்தானம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கடன் சுமை குறைவதற்கு ஒரு வகை வாய்ப்புகள் வந்து சேரும். அதேமாதிரி தனவரவு தாராளமாக கிடைப்பதால் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். 14/1/2025 முதல் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெறுகிறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஏனெனில் சூரியன் புதன் இருவரும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். உங்களுக்கு களத்திரம் உறுதுணையாக இருப்பார். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அருமையாக செயல்படுவார்கள். 6 9 குடை அதிபதி குரு பகவான் வக்கிரகதியில் லாபஸ்தானத்தில் உள்ளார். லாபம் வருவதற்கு சிறிய அளவில் தடை தாமதங்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக போராட மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பார்கள். இருந்தாலும் குருவின் பார்வை 5ஆம் பார்வையாக உங்களது சகாயஸ்தானத்தில் விழுவதால் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். 7ஆம் பார்வையாக உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் விழுவதால் குலதெய்வ பிரார்த்தனைகள் தெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் களத்திரம் அற்புதமாக அமையும். களத்திரத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7 8 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானமாக 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். எடுக்கும் காரியங்களில் நிதானம் அவசியம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்கள் என்ன விஷயமோ அதை செய்தால் போதும். உங்களது வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள். அதேபோல் சக ஊழியர்களிடம் உங்களது கருத்து பரிமாற்றங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உச்சிதம். சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் சகாயஸ்தானத்திலும் இருப்பது உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகளை குறைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்பவர்கள் தாராளமாக இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பரிகாரமாக என்ன செய்வது என்றால், இந்த மாதம் முழுவதும் நந்தீஸ்வரரை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த பலனை அள்ளித்தரும். சிவாலயம் செல்லுங்கள், நந்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள், மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். அதேபோல் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் வழிபாடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தரும் விதத்தில் அமையும். அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் உங்களது ஜென்மராசியில் நீச்சமடைந்து சஞ்சரிப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர உங்கள் மனதில் உள்ள சில பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகள் குறையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக இருக்கும். அருமையான ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் அற்புதமான மாற்றம் தரும், ஏற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.